இப்ப நான் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா என்னோட ரிட்டையர்மெண்ட் காலத்துல நான் உட்காந்துட்டே சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு 30-40 ஏஜ்ல இருக்கிற நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, இவ்வளவு பிளான்ல எந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவை கவனமா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த நாலேஜ் ஃபர்தர் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இப்பதான் முதல் தடவை எங்களோட வீடியோ பாக்குறவங்களா இருந்தாக்கா மறக்காம ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான நாலேஜ் வந்து சேர்ந்துருக்கேன். நம்ம ரொம்ப பேராசலாம் பட வேணாம். நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுல இருந்து வர ப்ராஃபிட் மினிமம் ஒரு 500 இருந்து 800 ஒரு கிடைக்குதுன்னா அந்த அமௌண்ட் ஒரு 10 இருந்து 20 வருஷத்துல எவ்வளவு பெரிய அமௌண்ட் ஆகும்னு நீங்களே ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போட்டுப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த வீடை நீங்க விற்றா கூட அதுல இருந்து வர பிரைஸ் அப்ரிசியேஷனும் சேர்த்தாக்கா உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல நீங்க யாருமே டிபெண்ட் பண்ணாம உங்க பார்ட்னரோட ரொம்ப சந்தோஷமா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். சோ இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய மாடலா தேவையில்லை. நீங்க இப்ப சிங்கப்பூர்ல வேலை செய்யறாளா இருந்தா உங்களோட சம்பளம் ஒரு $2,500 மேல இருந்தா மட்டும் போதும். அதுல இருந்து ஒரு 500 டிபாசிட்டா போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க காசு கட்டாமலே அது உங்களுக்கு சொத்துக்கு சொத்தாச்சு ஃபியூச்சர்ல உங்க ரிட்டையர்மெண்ட் செக்யூரா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலும் சரி, இல்ல உங்களோட லோன் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணணும்னாலும் சரி, பயோல என்னோட நம்பருக்கு எனக்கு புடனை பண்ண நாஷா உங்களுக்கு இந்த விவரத்தை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.